ஓகே, இப்போ நம்ம வந்து டயன்ட்ரிஸ் பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். ஓகேவா? நம்ம டயன்ட்ரிஸ் டிசைன் முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ டயன்ட்ரிஸ் நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஆன்போர்ட் பண்ணி அதை என்னெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம், டயன்ட்ரிஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ஸோ டயன்ட்ரிஸ் எதாவது மாதிரி டூல்ஸ்லாம் ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் அண்டு ஒரு லைட் ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ப்ளூ கலந்து இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு மாதிரி இவ்வளவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு இன்புட் அவுட்புட் கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். நம்ம வந்து ஒரு ரைஸ் மில்லில் என்ன கொடுப்போம், ரைஸ் கொடுப்போம், அதை அரைச்சி மாவாக கொடுக்கும். அதே மாதிரி தான் கால்குலேட்டர் ரெண்டு நம்பரை தட்டுவோம், இட் கிவ்ஸ் த அவுட்புட் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பிகைன் தட் நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு தேவை அவுட்புட் அதே மாதிரி தான். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய இன்புட்டை எப்படி கொடுக்கலான்றதான் கஸ்டமைஸ் பண்ணலாம். ப்ராசஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இது பண்ணலாம். இது பிளாக் பாஸ் டெஸ்டிங்கில் வராது, பட் நீங்கள் யோசிச்சுக்கலாம் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டயன்ட்ரேஸ். ஓகேவா? இதை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்புட் அப்படின்னா என்ன, என்ன இன்புட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதான் இன்புட். இன்புட்டுங்கிறது நம்ம டேட்டா கொடுக்குற டேட்டா, இன்ஜஸ்ட் மெட்ரிக் லாக்ஸ் அண்ட் மெட்ரிக் ஈவெண்ட்ஸ் தான் ஒரு டேட்டா. அவுட்புட்டுங்கிறது என்னது, அவுட்புட்டுங்கிறது அப்சர்வபிலிட்டி டேட்டா. இந்த டேட்டாவை வந்து நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து என்ன ஆகணும், மெட்ரிக்காக வந்து இட் கிவ்ஸ் டயன்ட்ரஸ் அண்ட் கிவ்ஸ் அலர்ட்ஸ், இட் கிவ்ஸ் விசுவலைசேஷன். ஓகேவா? ஆட்டோமேஷன் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா we can go for the next slide. யா, நான் சொன்னேன்ல இந்த இன்புட் அவுட்புட் அண்ட் ப்ராசஸிங், இதே தான் இந்த மூணு இது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இன்புட்டுங்கிறது என்னது அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் பார் இருக்குல்ல, இதெல்லாம் இன்புட்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் பாரை வந்து ப்ராசஸிங் யூனிட், இது வந்து அவுட்புட். ஓகேவா? அவுட்புட் சொல்யூஷன், என்ன சொல்யூஷன்லாம் கொடுக்கணும் டயன்ட்ரேஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? இது இன்புட்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டோபாலஜி, ட்ரேசஸ், மெட்ரிக்ஸ், லாக்ஸ், ஓகே, வாட் எவர் இட் இஸ். இதை நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டயன்ட்ரேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒன் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஒன் ஏஜென்ட் நம்ம சில இடத்துல யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு கேட்கலாம். ப்ராசஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் இன்ஸ்டால் பண்ண முடியல கான்ஃபிடென்ஷியல் சர்வர்ஸ் அப்படின்னா we can go for the agentless monitoring. அதுவும் பாசிபிளாகிட்டு we can monitor the synthetic using a synthetic monitoring, availability monitoring செக் பண்ணலாம். அதுவும் இல்லை நம்ம ரியல் டைம் தான் மானிட்டரிங் பண்ணோம் அப்படின்னா we can use the ingest method like ingest API யூஸ் பண்ணி டயன்ட்ரேஸ் API யூஸ் பண்ணி we can post the ingest metrics, ingest logs, இதெல்லாம் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் டயன்ட்ரேஸில். ஓகேவா? அதுவும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு நியர்லி 500+ 700+ எக்ஸ்டென்ஷன் வந்து டயன்ட்ரேஸில் இருக்குது. 200 300+ எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த கவுண்ட், பட் we can use that. Using that extension we can query the data, we can கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த ஆக்டிவிகேட் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை வந்து ஒன் ஏஜென்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இல்லை ஆக்டிவிகேட் யூஸ் பண்ணி பிங் பண்ணி டேட்டாவை எடுத்து நம்ம டயன்ட்ரேஸ்க்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம டயன்ட்ரேஸ்க்கு வந்து டேட்டா கொடுக்குறோம். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டோம். டயன்ட்ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது டயன்ட்ரேஸில். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, நான் ஒரு டயன்ட்ரேஸ் கன்சோல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சொல்லிடுறேன். இப்போ ஆட்டோமேஷன் இன்ஜின், ஆப் இன்ஜின், ஸ்மார்ட்ஸ்கேப், டேவிசி. ஓகே, ஆப் இன்ஜின்ங்கிறது என்னங்கிறது, இப்போ நம்ம ஆல்ரெடி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ண டாப் ஆப் கலெக்டட் டேட்டா வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஆப் இன்ஜின்ஸ்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஆப் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி வந்து டயன்ட்ரேஸ் நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க, இது நம்மளும் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஆட்டோமேஷன் இன்ஜின்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அல்காரிதம்ஸ்லாம் ஆட்டோமேஷன் இன்ஜின்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் ஃப்ளோன்ற ஒரு ஆப் இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்புமே வந்து இட்ஸ் பவர்ட் பை ஆட்டோமேஷன் இன்ஜின். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ட்டிங் மெக்கானிசம் இன் டயன்ட்ரேஸ். நீங்கள் ஒரு டயன்ட்ரேஸ் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலே அந்த ப்ராப்ளம் வந்து டேக் ஆகும், அலர்ட்டிங் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சேனல் நோட்டிஃபிகேஷன் டார்கெட்டட் நோட்டிஃபிகேஷன் சேனலில் வந்து ஏதாவது ஐடிஓஎம் ஆர் இமெயில் ஐடிஎஸ்எம் ஆக்டிவிட்டிஸ் அந்த சேனலை வந்து இன்சிடென்ட்டோ இல்லை வந்து இமெயில் ஆட்டோ வந்து சென்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய இதுக்கு ஆட்டோமேஷன் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். பட் இப்போக்கி இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஆப் டயன்ட்ரேஸ் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க, டயன்ட்ரேஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் சி த வேறு ஏரியஸ் ஆப்ஸ் ஹியர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோவும் போனீங்கன்னா இது வந்து ஆட்டோமேஷன் இன்ஜின், கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் இன்ஜின் அல்காரிதம் மொத்தம் இது வந்து பேஸ்ட் ஆன் தான் இது வந்து ஒர்க் ஆகுது.
இப்போ ஆப் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆப் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் இப்போ டேஷ்போர்டுங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுறோம். இது ஒரு ஆப் பேஸ்டான கலெக்டிவ் டேட்டா வந்து இது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதெல்லாம் ஆப் இன்ஜின் பேஸ் பண்ணி ரன் ஆகுது எல்லாமே. ஒர்க் ஃப்ளோங்கிறது இதில் பேஸ் அண்டர்லைனிங் அல்காரிதம் வந்து ஆட்டோமேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ இன்டு தட். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அடுத்து ஸ்மார்ட்ஸ்கேப். ஸ்மார்ட்ஸ்கேப் டேவிஸ் ஐயை பார்த்துக்குறோம். ஸ்மார்ட்ஸ்கேப்னா என்ன, டேவிஸ் ஐங்கிறது என்னங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே வாங்க. ஸ்மார்ட்ஸ்கேப்புங்கிறத நான் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது ஒரு பக்கம் ஓப்பன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து டேவிஸ் ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்ளம் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது தெரியுமா, அதெல்லாம் வந்து இந்த இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு ப்ராப்ளம்லாம் ஜென்ரேட் ஆகுது வந்து டேவிஸ் ஏ பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா, ஒரு த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு பேஸ்லைன் ஒரு ஆட்டோ பேஸ்லைன் செட் பண்ணி அலர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அலர்ட் வந்து எதனால வந்துச்சு அப்படிங்கிற ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் எவ்வளோ பேர் அஃபெக்ட் அதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டேவிஸ் ஏ தான் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன் போனேன்னா, இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எத்தனை சர்வீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டிபெண்டன்சிஸ் இருக்குது, ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு டயன்ட்ரிஸை கொடுத்துரும். விஷுவலைசேஷன் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். அந்த கரண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 2 செகண்ட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ யூசர் இந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு டைமில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இட்ஸ் ப்ரொவைடட் பை டேவிஸ். ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட்ஸ்கேப் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஸ்மார்ட்ஸ்கேப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் எ டிபெண்டன்சி மேப்பிங் அல்காரிதம். ஓகேவா, ஒரு நம்ம ஹோஸ்ட்டில் வந்து நிறைய ஹோஸ்ட்டில் வந்து ஒன்றே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ப்ராசஸ், சர்வீசஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ப்ராசஸ் எங்கெங்கே கனெக்டிவிட்டி ஆகுது அப்படிங்கிறத வந்து இதில் தான் இருக்கும். சர்வீசஸ் அதே மாதிரி தான், எந்தெந்த சர்வீஸ்க்குள்ளே கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு டிபெண்டன்சி மேப்பிங்காக வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட்ஸ்கேப் டோபாலஜிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது அதில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம போய் பார்க்கலாம், இந்த அஃபெக்ட் இருக்குன்னா எந்த ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு சர்வீஸோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா எந்த சர்வீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குது, எந்த அப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதே தான் இங்கே மேலே வந்து அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சர்வர் அப்போதைக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, லெட்ஸ் கோ டு தட் ஸ்லைட். அவ்வளோதான். அடுத்து கிரெயிலுங்கிறது என்னதுன்னா ஓப்பன் பைப்லைன். இதை நம்ம பார்ப்போம். பியூர் பாத், நான் பியூர் பாத் ஒன் ஏஜென்ட்டை முடிச்சிடுறேன். ஹப், நான் சொன்னேன்ல, ஹப் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொன்னேன்ல. இங்கே தான் எக்ஸ்டென்ஷன் பேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இஃப் யூ நாட் ஏபிள் டு இன்ஸ்டால் த ஒன் ஏஜென்ட் இந்த கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரேஸுங்கிறது என்னதுன்னா ட்ரேசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட் வில் ட்ரேஸ் த ரூட். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த கோடு எங்கெங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுற டீட்டெயில் தான் வந்து இது. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எந்த இடத்துல ப்ராப்ளம், எந்த இடத்துல டேட்டாபேஸ் டைம் அதிகமாக எடுக்குதா, இல்லை வந்து ஆப் சர்வீஸ் அதிகமாக டைம் எடுக்குதா, இல்லை வந்து வெப் சர்வீஸ் அதிகமாக டைம் எடுக்குதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டிக்யூல் சொல்லலாம். டிக்யூலுங்கிறது ஒன்றுங்கிறது கிரெயிலுங்கிறது என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கிரெயிலுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ். ஓகேவா, நீங்கள் பார்ப்பீங்க இந்த டேட்டாவை ஃபுல்லாக எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னா கிரெயில் டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த ஸ்டோர் பண்ண வச்ச டேட்டாலாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் மெட்ரிக் லாக்ஸ் எல்லாமே வந்து டயன்ட்ரிஸ் வேர் ஹவுஸ்க்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் வேர் ஹவுஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் டயன்ட்ரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பக்கெட்டிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்யூல் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்யூல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபெச் லாக்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாக்ஸ் ஃபுல்லாக ஃபெச் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட் மேட்ச் பண்ணி என்னென்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஃபுல் லாகை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, லாக் இன்ஜெக்ஷன் இஸ் நாட் செட்டப். இப்போ செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் இங்கே வரும். ஓகேவா, அதுக்கப்புறங்கிறது வந்து வேறு என்ன கான்செப்ட் இருக்குது. ஓகே, பியூர் பார்த்துலாம் பார்த்துட்டோம். ஓப்பன் பைப்லைனுக்குள்ளே வரேன். ஓகேவா, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சொல்யூஷன் கொடுக்குறோம். ஓப்பன் பைப்லைனுங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன்.
ஒரு நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா, இப்போ டயன்ட்ரிஸ் வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுது, ஓகேவா? இந்த டயன்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி டயன்ட்ரிஸ் வருது. ஆனால் அது வர்றதுக்கு வந்து என்னதுன்னா ஒரு மீடியேட்டர் ஓப்பன் பைப்லைனை தாண்டி தான் வரணும். என்னை தாண்டி தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பைப்லைனை தாண்டி தான் வரணும். ஓப்பன் பைப்லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து தான் நம்ம ஒன் ஏஜ்லேருந்து டேட்டா அனுப்பலாம், ஒன் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி டேட்டா அனுப்பலாம், இல்லை வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அனுப்பலாம், இல்லை வந்து ஓப்பன் டெலிமெட்ரி யூஸ் பண்ணி அனுப்பலாம், இல்லை ஏபிஐ வாட் எவர் இட் இஸ் டேட்டா அனுப்புகிறோம். அதை தாண்டி ஓப்பன் பைப்லைனை தாண்டி தான் இங்கே கிரெயில் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் ஆகுது, ஓகேவா? இன் பிட்வீன் ஓப்பன் பைப்லைன் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லா டேட்டாவும் அப்படியே மொத்தமாக அனுப்புறதுக்கு பதிலாக முன்னாடி அப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் சேவ்ஸ் த லைசன்ஸ், இட் சேவ்ஸ் த ஸ்டோரேஜ், இட் சேவ்ஸ் த ப்ராசஸஸ். ஓகே, ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இமேஜில் ஒரு 1 GB அமௌண்ட் ஆஃப் டேட்டா வருது. அது அப்படியே ஃபில்டர் ஆகி மாஸ்க் பண்ணி அப்படியே நமக்கு தேவையானதை மட்டும் ஸ்டோர் பண்ணுறோம். இட்ஸ் 1 GB டேட்டாவை ஒரு 200-300 MB மட்டும் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 GB டேட்டா வருது, ஒரு 200 MB தான் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த கான்செப்ட், ஓகேவா? இதை நான் ஓப்பன் பைப்லைன் நான் இங்கே இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டோம்னா ஓப்பன் பைப்லைன் ப்ராசஸ் அண்ட் கான்டெக்ட் சைஸ் ஓப்பன் பைப்லைன் போனீங்க அப்படின்னா லாக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ மெட்ரிக்ஸ் பார்த்தேன் அப்படின்னா மெட்ரிக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்ட் சோர்சஸ், ஒன் ஏஜ்லேருந்து டேட்டா வருது, ஓப்பன் டெலிமெட்ரி, கிளாஸ் ஏபிஐ, டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸோ கிளவுட் வாட்ச், இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டேட்டா இன்ஜஸ்ட் சோர்ஸ் வந்து எது வேணால் இருக்கலாம். சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா அனுப்புகிறோம். இதை நம்ம எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓப்பன் பைப்லைனோட பர்பஸ் வந்து இதுதான், ஓகேவா? அவ்வளோதான், எல்லாமே கவர்டு. ஓகே, அதுக்கப்புறம் பேக் டு த ஸ்லைட். அவ்வளோதான். ஸோ இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், ஓகே? அதனோட ப்ரீவியஸ் வீடியோ நான் டயன்ட்ரிஸை பற்றி ஆர்கிடெக்சர் எப்படி பேஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க, ஓகே? தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.